சென்னை கம்பன் கழகமும் பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்தும் இந்த ஆத்திச்சூடியின் தொடர் சொற்பொழிவிற்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் கம்பன் கழக செயலாளர் இலக்கிய வீதி இனிவன் அவர்களே, இன்றைய சிறப்புரை விருந்தை அளிக்க வந்துள்ள தூய உண்மையான தமிழ் உள்ளம் டாக்டர் சேயோன் அவர்களே, திருமதி சேயோன் அவர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் மேனாள் பல்கலைக்கழக பதிவாளர் ஐயா மணி அவர்களே, மற்றும் எனக்கு பேர் தெரியாத பெருமக்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் நான் வணங்கி மகிழ்கிறேன். இந்த ஆத்திச்சூடி தொடர் சொற்பொழிவு தொடங்கிய நாள் முதல் மிக சிறப்பாக மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் எல்லாம் அறிந்ததே. இன்றைக்கு எதிர்பாராத விதமாக மழையின் காரணமாக சிறிது நேரம் தாழ்த்தி நம்முடைய சுவைஞர்களுக்காக கொஞ்சம் நேரம் தாழ்த்தி இதை ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தமிழகத்திலே ஆல் இண்டியா ரேடியோவுக்கு என்று ஒரு மிக பெரும் புகழ் உண்டு, மிகப்பெரிய சிறப்பு உண்டு. அந்த சிறப்புக்கு காரணம் நம்முடைய டாக்டர் சேயோன் போன்ற முக்கியமான தமிழ் உள்ளங்கள் அந்த ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்தில் பணிபுரியும் காரணத்தால் தான் என்று சொல்வதில் சிறிது கூட ஐயமில்லை. டாக்டர் சேயோன் அவர்களை பார்க்கும் பொழுது நான் முதலில் அவரை சந்தித்த பொழுது 4000 சொற்பொழிவு நடத்தியிருப்பார். அதேபோல் கருத்தரங்கம் என்று வைத்து கொண்டால் சுமார் ஒரு 500 கருத்தரங்கள் அவரே நடத்தியிருப்பார், அவரும் பங்கு பெற்றிருக்கிறார். புத்தகம் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய புத்தகம் எல்லாம் எளிய தமிழிலே, இனிய தமிழிலே, அனைத்து தமிழுள்ளங்களும் கவரும் வகையிலே அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மனதுக்கேற்ற மகான் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்திற்கு காரணம் அவர் மனதுக்கேற்ற மக்களை சம்பாதித்தது, அதேபோல் அவர் மனதுக்கேற்ற மகானை சுவைத்தது. இந்த மக்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான புத்தகத்தை மனதுக்கேற்ற மகான் என்று எழுதியிருக்கிறார். பொதுவாக ஔவையின் ஆத்திச்சூடி நாம் அனைவரும் அறிந்தது. வள்ளுவர் ஆத்திச்சூடி என்று ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகமும் தமிழ் மக்களிடையே மிக சிறப்பாக பேசப்பட்டது. சரி, தமிழும் சேயோனும் மட்டும்தான் இணைந்ததா என்றால் அறிவியலும் சேயோனும் மிக சிறப்பாக இணைந்தது என்பதை அறிவியல் ஆயிரம் என்ற ஒரு அற்புதமான அது மாத இதழ வார இதழ் காலாண்டு இதழ் அறிவியல் பூங்கா, அந்த அறிவியல் பூங்கா பல கல்லூரிகளில் பல பல்கலைக்கழகங்களில் அறிவியல் மாணவர்கள் அதை புரட்டும் அளவிற்கு அற்புதமான ஒரு காலாண்டு இதழ் நடத்தி கொண்டு வருகிறார். அறிவியலையும் தொட்டு தமிழையும் தொட்டு மக்களுடைய உள்ளத்தையும் தொட்டு மிக சிறப்பாக சிறப்புரையாற்ற வல்லவர் நம்முடைய டாக்டர் சேயோன். அவருடைய சிறப்பு விருந்து இன்றைக்கு நமக்கு உள்ள தலைப்பு அவ்வியம் பேசேன். இப்பொழுது அரங்கம் டாக்டர் சேயோன் கையில். நன்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தன்னை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய், என்னை பாடும் பணியில் பணித்தருள்வாய்.
பங்கயாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்றுமைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலா வல்லியே வல்லியே கலா வல்லியே சகலகலா வல்லியே சகல கலாவல்லியே வர வேண்டும் தாயே வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே அம்மா வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே அறம்பளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி அறம்பளர்க்கும் அம்மா பர்வத வர்தனி ஐயாறுதனில் மேவு திரு ஐயாறுதனில் மேவு தர்மசம் வர்தனி வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே தானெனும் அகந்தை தான் எனும் அகந்தை தலைக்கு ஏறாமல் தானெனும் அகந்தை தலைக்கு ஏறாமல் தாழ்ந்த எண்ணிலையிலும் தர்மம் மாறாமல் வான்புகழ் வள்ளுவன் வகுத்த நன்னெறியில் வான்புகழ் வள்ளுவன் வகுத்த நன்னெறியில் வையகம் இவ்வையகம் வாழ்ந்திட வரமருள் தாயே வர வேண்டும் தாயே ஒரு வரம் தர வேண்டும் நீயே. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, இறை வணக்கம் பாடி அவை வணக்கம் கூறுதல் மரபு எனும் போற்றி கம்பன் கழகத்தினுடைய அருளாளர் அவர்கள் மழை காரணமாக வர இயலவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் ஆரம்பி ஐயா அவர்கள் அவர் இல்லத்திலிருந்து நம்மை வாழ்த்து கொண்டிருக்கின்றார். அந்த நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டு உள்ளம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி கம்பன் கழக செயலர், என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய 2வது நூலை வெளியிட்ட பெரும் அன்பர் இலக்கிய வீதி இனியவன் அவர்களே, எனக்கு முன்னர் சென்ற மாதம் அழகாக இங்கே பேசி இன்று நான் இங்கு பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் எனக்கு முன்னுரை மொழிந்த நமது திருமகன் அவர்கள்தான். அவர் யார்? பாரதி திருமகன். தன் கலைமகனோடு வந்திருக்கிறார். தம்பதி சகிதமாக குழந்தையும் அழைத்து வந்திருக்கிறார். அவன் ஒருத்தன் தான் இன்றைக்கி இளைஞன் இங்கே இருக்கிறதுல, கலைமகன். அவன்தான் அந்த வெள்ளிசை குடும்பத்தின் தலைமகன். அந்த மாதிரி கலைமகன் வந்திருக்கிறார். ஆக காந்தி அவர்கள் வந்திருக்கின்றார். ஆக அவர் தான் அறிமுகப்படுத்தினார் சென்றமா. அவர் அழகாக பேசினார், ஓதுவது ஒழியேல். அந்த பேச்சினுடைய காரணம்தான் அந்த அரங்கிலே என்னை அவர்கள் நீங்கள் அடுத்த வாதம் பேசுங்களேன் என்றார்கள். அத்தகைய நண்பர், நல்ல கவிஞர், பேராசிரியர், கணித பேராசிரியர், அற்புதமாக தமிழில் பேசினார். அத்தகைய பேராசிரியர் திருமகன் அவர்களே, பாரதி திருமகன் அவர்களே, அவருடைய திருமிகு காந்தி அவர்கள், கவிஞர் காந்தி சுப்புஆர்மோ அவர்களே, என்னுடைய அழைப்பிற்கு இணங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தின் சீனியர் அட்வொகேட் என்கிற பெருமை மிக்க அவர் தம்பதியோடு வந்திருக்கின்றார். அத்தகைய பெருமகனார் அவர்களே,
நண்பர் அண்ணாதுரை அவர்களே, அனைத்து அன்பர்களே, நான் ஒவ்வொருவராக சொல்ல வேண்டும். அனைவரும் நம் அன்புக்கு இனியவர்கள். அனைத்து நல்லுள்ளங்களையும் வருக வருக என என்னுடைய அன்பான வரவேற்பை சொல்லி, என்னுடைய துணைவியார் எப்பொழுதும் நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் என்னோடு இருக்கிறார்கள். ஆக அது வவ்விய பாகத்து இருவரும்னு சொல்லுவார்ல அபிராமி அந்தாதியில், அது மாதிரி அது. அதனால் அது தேவையில்லை, நமக்கு சொல்கிற மாதிரி ஆகும். அதனால தான். ஆக அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஔவையார் ஆத்திச்சூடியில் 12வது நீதிமொழி தான் அவ்வியம் பேசே. உண்மையிலேயே ஆத்திச்சூடி என்கிற இலக்கிய வகையை முதல் அறிமுகப்படுத்திய பெருமை ஔவையாருக்கு உண்டு. அதுக்கு முன்னால் ஆத்திச்சூடி உண்டா? இல்லை. நினைத்து பாருங்கள். ஆத்திசூடி என்றால் என்ன? ஆத்தி மாலையை சூடிய, அதாவது அமர்ந்த தேவனை என்று பாடுவார் அல்லவா? அழகாக பாடுவார் ஔவையார் அவர்கள். அந்த ஆத்திசூடி அமர்ந்த தேவனை, ஆத்தி மாலையை ஒவ்வொரு மாலை, ஆத்தி மாலை என்பது அத்தி பூக்கள் தொடுத்த அந்த மாலை, அதுபோன்று நீதிமொழிகளை தொடுத்த மாலை ஆத்திசூடி என்று தொகுத்திருக்கிறார்கள் ஔவையார் அவர்கள். அதில் 2 பொருள் உண்டு. அந்த மாதிரி ஆத்திசூடி அவர் எழுதியனுடைய நோக்கம் என்ன? 2 நோக்கங்கள். ஒன்று, நீதிமொழியை புகட்ட வேண்டியது. மற்றொன்று, மொழியின் உயிரெழுத்துக்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது. ஆனா அம்மா, ஆனா ஆடுமா, அம்மா சொல்லாதா, அம்மா சொல்றது தவறல்ல, அறம் செய்ய விரும்பு. ஆக உயிரெழுத்துக்களை கற்றுக் கொடுப்பதற்கு நீதிமொழிகளை அவர் ஒரு அதாவது நீதிமொழிங்கிறது கண்டென்ட், வடிவம், அந்த கருத்து. அந்த உயிரெழுத்து அதுதான் மீடியம். அதுபோல இப்படி நான் சொன்னால், ஏனென்றால் நான் வானொலிக்காரன் அல்லவா, ஆகையினாலே ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் பாங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய எடுத்துரைத்தல் உத்தி. ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், கம்யூனிகேட்டர், ரிசீவர், 2 பேரும் தேவை. 2க்கு இடையில ஒரு மீடியம், அந்த மைக் இருக்கிறது போல. இப்படி இருந்தால் மட்டும் போதுமா? உரைப்பவர் பேசுகிறார், பேசுவதை கேட்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிற கருத்தை கடைசியில் உள்ள ஆள் வரை கேட்கக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய நல்ல மின் ஒலி வாங்கி என் முன் இருக்கின்றது. இது மட்டும் இருந்தால் போதுமா? நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் உங்கள் மனதிலே பதிய வேண்டும். பதியக்கூடிய வகையிலே அந்த கருத்துக்கு வலிவும் பொலிவும் இருத்தல் வேண்டும். அதை வலிவும் பொலிவும் மிக்கதாக சொல்லுவதில் வல்லவராக இருத்தல் வேண்டும். இப்படி இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் என்கிற ஒரு திட்டத்தையே இப்போதான் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தோம் என்று எண்ணிவிடாதீர்கள். அறநெறி சாரத்தில் சொல்லி இருக்கிறார் முனைப்பாடியார். உரைப்பவன் கேட்பான், உரைப்பவன் கேட்பான், உரைக்கப்படுவது. உரைப்பவன் கேட்பான், உரைக்கப்படுவது. உரைத்ததனாலாய பயனும் புரைப்பின்றி நான்மையின் போலியை நீக்கி அவை நாட்டல் வான்மையின் மிக்கார் வழக்கு. முனைப்பாடியார் பாடியிருக்கார். பொதுவாக நான் ஆரம்பத்தில் தமிழாசிரியராக இருந்தால் எந்த பாட்டையும் பாடி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் மரபு. அப்பத்தான் பாடல் மறக்காமல் இருக்கும். என நிகழும் வேளை அண்ணலும் அயர்ந்து தேரா துயவன் இருந்த சூழல் துருவினன் வருதல் நோக்கி நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வன் என்னா தாயன நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். கவி சக்கரவர்த்தி கம்பன். அந்த பாடலை சொல்லும் பொழுதே கேட்போர் மனதில் அப்படியே நின்று நிலைக்கும், பதிவாகும். அதுதான் பாட்டினுடைய பெருமை. உரைப்பவன் அவன் தானே கம்யூனிகேட்டர், கேட்பான் ரிசீவர். உரைப்பவன் கேட்பான், உரைக்கப்படுவது. இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்? ஔவையினுடைய அவ்வியம் பேசேல், உரைக்கப்படுவது. சரி, இது பேசுறதுனால என்ன பயன்? மழை, இந்த அடமழையில் எல்லாத்தையும் விட்டு சேயோன் பேசுகிறாரேன்னு கேட்க வந்திருக்கோமே.
அப்படின்னு வந்திருக்கீங்கள்ல, திரும்பி போகும் பொழுது நல்ல பல செய்திகள் உங்கள் மனத்திலே பதிந்திருந்தால் அது நான் பேசியதனுடைய பெருமை, அது பேசியதனாலாய பயன். ஆக உரைத்ததனாலாய பயனும், இந்த நாளையும் புரைப்பின்றி, இந்த நாளையும் குற்றம் வரக்கூடாதான். சேனல் நாய்ஸ் அண்ட் செமான்டிக் எரரும்பாங்க. சேனல் நாய்ஸ்னால் இந்த மைக்கில் தகராறு பண்ணிச்சுன்னா உசுன்னு ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, சேனல் நாய்ஸ் வந்துடும். செமான்டிக் எரர்னா பொருட்குற்றம், அதுவும் இல்லாமல் இருக்கணுமா? சரி, கேட்கின்ற அவை எப்படி? அறிஞர்கள் நிறைந்த அவை, கற்று துறை போகிய பொற்புடை மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அதை அழகாக சொல்கிறார் பார். அவை இந்த பாருங்க, புரைப்பின்றி, புரைனா குற்றம்னு அர்த்தம். இந்த நாளிலையும் குற்றம் வரக்கூடாதான். எது? உரைப்பவன், கேட்பான், உரைக்கப்படுவது, உரைத்ததனால பயன், இந்த நாளிலையும் குற்றம் இல்லாமல் வான்ம போலியை நீக்கி, நான்மையின் போலியை நீக்கி, இந்த நாளில் உள்ள குற்றங்கள் எல்லாம் நீக்கி, அவை நாட்டல், அவையோருக்கு சொல்லுதல், வான்மையின் மிக்கார் வழக்கு, சான்றோர்கள், அதான் சொன்னாங்க கற்றறிந்த சான்றோர்கள் என்று நாம் அழைக்கின்றோம்.